வைகோவின் மகன் துரை வைகோ குறைந்த அளவு அரசியல் பக்குவம் கூட இல்லாமல் இருப்பதாக கடிந்துரைத்துள்ள மல்லை சத்யா, மகனின் நலனுக்காக வைகோவுக்கு நெருக்கமானவர்கள் மதிமுகவில் ஓரம் கட்டப்படுவதாக குற்றம் சாட்டியுள்ளார். 32 ஆண்டுகால மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் பயணத்தில் தமிழ்நாட்டுடைய ஜீவாதார உரிமைகளுக்காக தலைவர் வைகோ தலைமையிலும் அவர் செல்ல முடியாத களங்களில் நானும் சென்று பல போராட்டங்களில் சந்தித்து ஏறக்குறைய 32 வழக்குகள், பாஸ்போர்ட் முடக்கப்படுகின்ற நிலைமைக்கு தள்ளப்பட்டேன். ஆண்டுக்கு 50,000 கிலோமீட்டர் நெடும்பயணம் என்று ஆண்டுதோறும் என்னுடைய பயணங்கள் தொடர்ந்து கொண்டிருந்தது. தலைவர் வைகோவுடைய மகன் துரை அவர்கள் அரசியல் பிரவேசத்திற்கு பின்னால் தலைவர் வைகோ அவர்களுக்கு நெருக்கமானவர்கள் ஓரங்கட்டுப்படுவதும், புறக்கணிக்கப்படுவதும், அலட்சியப்படுத்துவதும், அவமானப்படுத்துவதும் தொடர்ந்து நடந்து கொண்டிருந்தது. தூக்கு தண்டனை கைதிக்கு கூட கடைசி விருப்பம் என்னவென்று கேட்பார்கள். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு நிலைமை மறுமலர்ச்சி திமுகவில் இல்லாத ஒரு சூழல் உருவானது. இது குறித்து தலைவர் வைகோவிடம் பேச வேண்டும் என்று விரும்பி தொலைபேசி அழைப்பு எடுத்தால் அவர் துரை சொன்னால் மட்டும்தான் யாரிடம் பேச வேண்டும் என்ற நிலைமைக்கு அவர் தள்ளப்பட்டார். எனவே தான் இந்த சூழலில் உட்கட்சி ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்கும் என்னுடைய 32 ஆண்டுகால அரசியல் பொது வாழ்க்கையை களங்கப்படுத்துகின்ற விதத்தில் ஒரு அபாண்டமான துரோகப்பழியை சுமத்தியதை நாட்டு மக்களிடம் நீதி கேட்பதற்காகவும் தான் இன்றைக்கு சிவானந்த சாலையில் உண்ணாநிலை அறப்போராட்டத்தை மேற்கொண்டிருக்கின்றோம்.